தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதியை டெல்லியில் சந்தித்து காவிரி விவகாரம் தொடர்பாக மனு அளித்தனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும், போதிய நீர் இல்லாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது மற்றும் அவர்கள் படும் துயரம் ஆகியவை பற்றியும் விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் பாலகிருஷ்ணா அமைச்சர் உமா பாரதியிடம் எடுத்துரைத்தார். விவசாயிகளின் பிரச்சினை மற்றும் அவர்களின் துயரம் குறித்து அறிந்திருப்பதாக விவசாய பிரதிநிதிகளிடம் அமைச்சர் உமா பாரதி உறுதியளித்துள்ளார். முன்னதாக காவிரி விவகாரம் தொடர்பாக விவசாயிகள் சங்கத்தினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் மத்திய அமைச்சர் உமா பாரதியை சந்தித்தனர். இன்றைக்கு காவிரி மேம்பாட்டு ஆணையத்தை அமைத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே காவிரியிலே தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் ஒவ்வொரு தற்கொலை இல்லாத, சாவுகள் இல்லாத நாளே கிடையாது என்கிற அளவுக்கு அன்றாடம் தற்கொலைகள் நடக்கிறது. 25 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு காய்ந்து கரம்பாக போய் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 30 லட்சம் 40 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாய தொழிலாளிகள் பட்டினி கிடந்து கொண்டிருக்கிறார்கள். 10 லட்சம் விவசாயிகள் வாழ வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய குறைகளை பிரதமர் காது கொடுத்து கேட்பார் என்று நாங்கள் வந்தோம். ஆனால் பிரதமர் எங்களை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டது தமிழகத்துக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக நாங்கள் நினைக்கிறோம்.